ஹை ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மீ ஆல்வேஸ் தி காட்ஸ் லவ் ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம குலசேகர ஆழ்வாரை பற்றி தெரிஞ்சுட்டு வரோம். ஸோ இந்த குலசேகர ஆழ்வார் பார்த்திங்க அப்படின்னா கேரளா பகுதி வஞ்சி அப்படிங்கிற பார்ட், அதாவது மேற்கு பகுதியில் கேரளாவினுடைய மலைப்பகுதி, மேற்கு மலைப்பகுதியில் வஞ்சிங்கிற இடத்துல பிறந்தார். ஸோ பிறந்து இவர் ஒரு மன்னராக இருக்கிறாரு. அவங்க அப்பா மன்னர், அதற்கப்புறம் இவர் வந்து மன்னராக பொறுப்பேற்று பல செயல்பாடுகள், அதாவது நற்செயல்கள் மக்களுக்கு செஞ்சுட்டே வராரு. ஸோ அந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இலங்கை போர், அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அந்த சீதை ராவணன் போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ இவருடைய சோல்ஜர்ஸ், வாரியர்ஸ், படை வீரர்களை இவர் அனுப்புகிறாரு. அந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைச்சர் இவரிடத்துல பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த அமைச்சர் என்ன சவால், என்ன சேலஞ்ச் இவருக்கு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பாட்டில், அதாவது பானையில் பாம்புகளாக போட்டிருப்பாரு. அதுக்குள்ளார இவருடைய கைகளை விட்டு அவர் எடுக்கணும். அதாவது எந்த பாம்பும் அவரை கொத்தக்கூடாது, கடிக்கக்கூடாது. அப்படி கைகளை வந்து எதுவுமே டச் பண்ணாமல், அந்த பாம்புகள் எதுவுமே இவரை சிந்தாமல் வெளியில் எடுத்துட்டார் அப்படின்னா இவருக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது, அல்லது கடவுளை இவர் உண்மையிலேயே என்ன சொல்கிறது பூஜிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் எடுத்திருந்தார். ஸோ இப்போ அதையும் மன்னராக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குலசேகர ஆழ்வார் ஏற்றுக்கொண்டு அதற்கு சவாலுக்கு தயாராகிறார். அதே மாதிரி இவர் தன்னுடைய கைகளை அந்த பாட்டில் விடுறாரு, எதுவுமே பண்ணலை, ப்ரூஃப் பண்ணி வெளியில் காமிக்கிறாரு. இறைவனுடைய குழந்தை, அதாவது கடவுளுடைய குழந்தை, எனக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணிட்டார். ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய படை வீரர்களை இலங்கை நோக்கி அனுப்பி அந்த அதாவது சீதையை மீட்கக்கூடிய தருணத்தில் இவர் தன்னுடைய படை வீரர்களை அங்கே அனுப்பினதாக வரலாறு கூறப்படுது. ஸோ அதே மாதிரி நடந்துகிட்டும் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மன்னர் குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மன்னர் பதவியை திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலில் துறக்கிறார். அதாவது மன்னர் அரசன் அப்படிங்கிற அந்த பதவி எனக்கு வேண்டாம், நான் ஒரு சாதாரண மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய இடம், அல்லது அடிமையாகக்கூடிய இடம் எங்கே கேட்டிங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோவில், அந்த கோவில் பெருமாள் கோவிலில் தான் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். இதில் பெரிய விசேஷம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த டயத்தில் தன்னுடைய மகளுடைய பெயர் கேட்டிங்க அப்படின்னா அதே தான், குலசேகர வள்ளி நாச்சியார். ஸோ அந்த தன்னுடைய மகளுக்கு அங்கேயே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருமணம் செய்து கொடுக்குறாரு. யாருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெரியாழ்வார் எப்படி ஆண்டாளை வந்து பெருமாளுக்கே திருமணம் செய்து கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே குலசேகர ஆழ்வாரும் தன்னுடைய குழந்தை வள்ளி நாச்சியாரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா இறைவனுக்கு, அதே பெருமாளுக்கு அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருமணம் செய்து கொடுக்குறாரு. ஸோ அப்படி திருமணம் செய்து கொடுக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த அரசவை சொத்துக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொதுமக்களுக்காகவும் அந்த இறைவனுடைய ஸ்தலத்துக்காகவுமே எழுதி கொடுத்துட்றாரு. ஸோ எழுதி கொடுத்துட்டு இவர் சாதாரண வாழ்க்கையை வாழ விரும்புகிறாரு. அப்படி எழுதி கொடுத்துட்டு அந்த கோயிலுடைய பணிகள் எல்லாத்தையுமே, அந்த பிரகாரம் எல்லாத்தையுமே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி அதை புதுப்பிக்கிறார். ஸோ ரெனோவேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய புகழ் பரவுது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயிலை புதுப்பித்ததுக்கு அப்புறம் அந்த கோவிலும் அந்த கோவிலுடைய தெருவுக்கும் இவருடைய பேரே வருது, குலசேகர வீதி, அதாவது குலசேகர திருவீதி அப்படிங்கிற மாதிரி அந்த கோயிலுடைய ஸ்தலமே இவருடைய வரலாறு இவருடைய பெயராகவே சூட்டப்படுது. ஸோ இன்னமும் நம்ம போய் இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் டெம்பிள், அதாவது கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குலசேகர ஆழ்வாருடைய மகளுடைய சந்நிதி, அதாவது வள்ளி நாச்சியாருடைய சந்நிதி, ஒரு சின்ன கோவில் இன்னமும் அந்த கோயில் பிரகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இவருடைய புகழ் பரப்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் குலசேகர ஆழ்வாருடைய மிகப்பெரிய காதல் இறைவனோடு, அதாவது பெருமாளோடு காதல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் மீது கொண்ட காதல்னால தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு மிக சாதாரணமான ஒரு மனிதராக இருந்து இறைவனுடைய அதாவது அன்பில், உறவில், காதலில் ஐக்கியமானார் அப்படிங்கிறது தான் இந்த குலசேகர ஆழ்வாருடைய வரலாறு நமக்கு முழுமையாக உணர்த்துது. அவருடைய மகளும் அதையே பின்பற்றினார், தன்னுடைய மகளையுமே இறைவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வும் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு ஆழ்வாரோடு நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.